தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேஸ்புக் மூலம் வாகனம் வாங்குவோருக்கு எச்சரிக்கை, திடுக்கிட வைத்து உண்மை சம்பவம். முக்கிய பதவியில் இருந்தவர் ராஜினாமா, என்பிபி அரசில் நடப்பது என்ன? வவுனியா மாநகர முதல்வர் பதவி நீக்கம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் பதற்றம், திருப்பிவிடப்பட்ட விமானங்கள், நடந்தது என்ன? யாழில் தனியார் காணிகளை மோசடியான முறையில் கையகப்படுத்தும் கும்பல், முறைப்பாடு பதிவு. பசில் ராஜபக்ச உடல்நல குறைவு, பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்து ஒரே ஒரு தகவல். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முகப்புத்தகமூடாக வாகனங்களை விற்றுவிட்டு மீண்டும் கொள்ளையடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முகப்புத்தகமூடாக விளம்பரம் செய்து வாகனங்களை விற்பனை செய்த பின்னர் திட்டமிட்டு அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து சென்று ஆயுத முனையில் மீண்டும் கொள்ளையடித்து வந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 59 வயதுடையவர் எனவும் யக்கல பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 40 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி கொள்வன செய்யப்பட்ட வேன் வண்டி ஒன்று துப்பாக்கிகளை ஏந்திய சிலரால் கொள்ளையிடப்பட்டதாக கடந்த ஜூலை 1 போலீஸ் மா அதிபர் உதவி பிரிவில் நபர் ஒருவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது இந்த விசித்திரமான கொள்ளை சம்பவத்துடன் பெருமகர முதன்கொட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளர் உட்பட சுமார் 10 பேர் தொடர்பு கண்டுள்ளமை தெரியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வாகனங்களை விற்பனை செய்வதற்காக முகப்புத்தகத்தில் விளம்பரங்களை இட்டுள்ளனர். அதனை நம்பி வாங்குபவர்களிடம் வாகனங்களை விற்று பணத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் திட்டமிட்ட முறையில் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று வழிமறைத்து கொள்ளையிடுவதை இவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் அறிய முடிகிறது. இதுபோன்ற மேலும் 2 கொள்ளை சம்பவங்கள் தொடர்பிலும் இந்த கும்பலுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் வாகன விற்பனை நிலைய உரிமையாளர் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்கள் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளனர். எனினும் நெட்டமுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கலகடிகேன பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலைய உரிமையாளரின் வீட்டில் சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து 2 வாள்கள், 2 பிஸ்டல் மெகசின்கள், 3 தோட்டாட்கள் மற்றும் ஒரு ஜீப் வண்டி என்பவற்றை தம்பசம் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று செவ்வாய்க்கிழமை கம்பகான் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தோடு தப்பியோடிய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடம் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் தனது பதவியில் இருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட இந்த ராஜினாமா கடிதத்திற்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் இந்த ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அத்தோடு தான் பதவியிலிருந்து விலகுவதற்கு எடுத்த முடிவு முற்றிலும் தனிப்பட்ட காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சரத் அபேகோன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் சில காலம் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் பதவியும் தற்போது வெற்றிடமாக காணப்படுகிறது. இப்பதவியில் இருந்து மஞ்சுளா மடகைப்புல அண்மையில் ஓய்வு பெற்றமையே இதற்கு காரணமாகும். அந்த பதவியின் தற்காலிக பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் இஷான் விஜயதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7 வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவிகளை நீக்கி மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வாறு இருக்கையில் வழக்கின்
பிரதிவாதிகளான மாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான அரசு சட்டத்திரணி தமது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகளான ஆட்சேபனை பதில்களை நீதிமன்றக்கு தெரிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு மனுதாரர் தரப்பு எவ்வித ஆட்சேபனையும் வழங்கவில்லை. அத்தோடு கடந்த 3ஆம் தேதி மனுதாரருக்கு சாதகமாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை தாம் கடுமையாக எதிர்க்கப் போவதாகவும் அரசு சட்டவாதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் பிரதிவாதிகளான ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோரது ஆட்சேபனை பதில்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கிய ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக கடந்த 3ஆம் தேதி விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து நீதிமன்றினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நேற்று இரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 2 விமானங்கள் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 229 நேற்று மாலை 5:10 மணிக்கு பஹாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. இதே நேரத்தில் விமானம் UL 253 மாலை 6:36 மணிக்கு தம்மாவில் உள்ள கிங் பகத் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. இவ்விரு விமானங்களும் ஏர்பஸ் A321 நியோ ரக விமானங்களை பயன்படுத்தி இயக்கப்பட்டன. விமானங்கள் மத்திய கிழக்கை நெருங்கிய போது ஈரான் அப்பகுதி முழுவதும் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குவைத்தும் சவுதி அரேபியாவும் தத்தமது வான்வெளிகளை தற்காலிகமாக மூடியிருந்தன. இவ்வாறு கையில் தத்தமது இலக்குகளுக்கு உடனடியாக செல்ல இயலாததால் அந்த 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்வெளிக்கு அருகே சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் வட்டமிட்டுக் கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்காலிக வான்வெளி மூடல்கள் காரணமாக வேறு பல சர்வதேச விமானங்களும் வானில் வட்டமிட்டு காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இரு விமானங்களும் இன்று காலை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி வந்தடைந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் தனியார் காணிகளை மோசடியான முறையில் கையகப்படுத்த கும்பல் ஒன்று செயற்பட்டதால் காணி உரிமையாளர் உடனடியாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அண்மையில் யாழ் திருநெல்வேலி பகுதியில் பெலாலி வீதியை அண்மித்து வெற்று காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அந்த இடத்திற்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு அந்த கும்பல் காணி தம்முடையது எனவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்தின மிரட்டும் துணியில் தெரிவித்துள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என அவர்கள் அவரை மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து போலீசில் முறையிடுவதாக தெரிவித்து காணி உரிமையாளர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். இவ்வாறு கையில் இந்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்று காணிக்கு தூண்களை இடும் பணிகளில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை மிரட்டியுள்ளனர். இதன் பின்னர் அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளை காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். குறித்த கும்பல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் வெற்று காணிகளை இலக்கு வைத்து செயற்படும் மோசடி தொடர்பில் பொதுமக்கள் விழிப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். மஹிந்தவின் சகோதரரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது வெளிநாட்டில் இருக்கும் பசில் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாவதற்காக நாட்டுக்கு திரும்புவாரா என ஜகத்குமாரவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த ஜகத்குமார் மேலும் தெரிவிக்கையில் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு திரும்புவது குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் உரிய நேரத்தில் இந்த விடயங்களில் தலையிடுவார். யாரும் நீதிமன்றத்தை தவிர்க்கவும் இல்லை, நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் இல்லை. பசில் ராஜபக்ச சரியான நேரத்தில் நீதிமன்றில் முன்னிலையாவார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே எமக்கு தெரியும். ஆனால் அந்த நோயின்
உண்மைத்தன்மை குறித்து எனக்கு தெரியாது. இதேபோல பசில் ராஜபக்ச உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது மாத்திரமே கட்சிக்கு தெரியும். அத்துடன் இது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என நான் நம்புகின்றேன். நாங்கள் இருக்கும் இடத்திற்கும் அவர் இருக்கும் நாட்டிற்கும் இடையே கணிசமான தூரம் உள்ளது. எனவே அவர் எங்கே இருக்கிறார், என்ன நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறித்து எமக்கு தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் துப்பாக்கிச்சூடு நடாத்திய அதிகாரிக்கு தற்காலிக இடமாற்றம் ஏற்பட்டுள்ளது என சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏசி கச்சநாயக்கு தெரிவித்துள்ளார். மேலும் கேள்விக்குட்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கிச்சூடு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு இணங்க நடாத்தப்பட்டதா அல்லது அதிகார மீறலா என்பதை தீர்மானிப்பதற்காக ஒரு சிறப்பு விசாரணை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணையில் கைதிகள் குழு ஒன்று அங்கிருந்த அதிகாரிகளை கொடூரமாக தாக்கி சிறையின் கடைசி மரக்கதவை உடைத்துக் கொண்டு தப்பிக்க முயன்றது என தெரிய வந்துள்ளது. 10 சிறை அதிகாரிகள் உட்பட 33 பேர் உயிரிழந்த இந்த வன்முறை மோதலின் போது கலவரத்தில் ஈடுபட்டு பல கைதிகளை பணைய கைதிகளாக பிடித்திருந்த சக அதிகாரிகளின் உயிரை பாதுகாக்கவும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரி தனது துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. சிறையின் பிரதான வாயிலை மறைத்துக் கொண்டு தப்பிக்க முயன்ற கைதிகள் மீது அதிகாரி பிரதான வாயில் வழியாக துப்பாக்கிச் சூடு நடாத்தினார். இதனால் கைதிகள் பீதியடைந்து தப்பியோடினர். இதன் பின்னர் சிறை அதிகாரிகளும் சிறப்பு போலீஸ் அதிரடி படையினரும் வாயில்களை திறந்து பணைய கைதிகளையும் காயமடைந்த கைதிகளையும் மீட்டு வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்தனர். சிறையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தன் உயிரை பணயம் வைத்த இந்த அதிகாரி துபாய் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் பாதாள உலக கும்பல்களிடமிருந்து தற்போது தொடர்ச்சியான மரண அச்சுறுத்தல்களை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட சக அதிகாரிகளுக்கு இறுதியஞ்சலி செலுத்துவதற்காக வெலிக்கடை சிறைக்கு வந்த நீதி மற்றும் சிறைகள் விவகார அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவை சூழ்ந்து கொண்ட சிறை அதிகாரிகள் பாதாள உலகத்தின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள இந்த அதிகாரியின் உயிரை பாதுகாக்க உடனடியாக உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒருமனதார கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.